பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்து பழனியோட பிரச்சனை வீட்டில் போயிட்டுருக்கு. பழனி ஒழுங்காக கடை திறப்பு விழாக்கு கூப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதனால வீட்டில் வந்து மயில் விஷயத்த சொன்னால் இன்னும் அவங்க மனசுலாம் கஷ்டப்படும்னு சொல்லிட்டு சரவணன் வந்து இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்காரு. நான் இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கனால நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத. இன்னும் அவன் மேலே கத்தி தொங்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து பழனி அவன் கடையெல்லாம் திறந்து முடிச்சு அந்த விழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை பற்றி வீட்டில் சொல்லி உன்னை போய் உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வர தான் என் வேலை. ஊருக்காகலாம் அவங்க கூட நான் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு மயில் கிட்ட பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து சண்டை போடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கடத்திறப்பு விழா காலையில் வரைக்கும் கூட பழனிக்கு எங்கே கடை இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியல. கேட்டால் பழனியோட 2 அண்ணன்களும் குமரவேலுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். சர்ப்ரைஸாக இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சுகன்யா வந்து எங்கே பஸ் ஸ்டாப்லையா கோவில்கிட்டயா எங்கே கடை அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை எல்லாத்துக்கும் தராங்க. பாண்டியன் கடைக்கு எய்தாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பழனிக்கு கடையை திறந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கடை திறக்கறனால பாண்டியனுக்கு வியாபாரம் கெடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பழனியோட அண்ணன்கள்லாம் அந்த பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பெரிய பிரச்சனையே வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, பாண்டியன் இந்த கடையை வந்து நம்ம கடைக்கு ஏற்றப்பில் யாரா கடை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கடையை பார்த்துட்டு இது பழனியோட கடை அப்படின்னு தெரிஞ்சோன்னே வீட்டுக்கு போய் உன் தம்பி இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கத்துறாங்க. இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு பழனி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் உள்ள உறவு முடிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி பழனியை திட்டி அமைச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பழனியோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.